கொட்டுக்காளி சர்வதேச பார்வைகளை வந்து போய் எல்லாவித அங்கீகாரங்களையும் வாங்கிட்டு வந்த படம். கொட்டுக்காளி பார்த்தீங்கன்னா, கொட்டுக்காளியில் இருக்கிற அரசியல், நியாயமா பார்த்தீங்கன்னா, ஜாதி இதெல்லாம் தாண்டி அதில இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த அவர் சொன்ன விதம். நான் படம் ரிலீஸுக்கு 4 மாதத்துக்கு முன்னால அந்த படம் பார்த்தேன். கொட்டுக்காளி படம். நிச்சயமா இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்த உருவாக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா, அந்த படத்த நம்ம சர்வசாதாரணமா கடந்து போறோம். சொல்லப்போனா விமர்சிக்கிறோம் அத. நியாயமா இன்னைக்கு வந்து அந்த படம் போகும்னு நாங்க எதிர்பார்த்தோம். இந்திய அளவுல பரிசீலிக்கப்பட்டிருக்க வேண்டிய படம் கொட்டுக்காளி. ஆனா, நம்ம இன்னைக்கு அந்த இப்போ போயிருக்கிற படத்த நான் தப்பு சொல்லல. ஆனா, அதே நேரம் தமிழ்ல இப்பேற்பட்ட படங்கள் இருக்கு. அத வந்து சர்வசாதாரணமா லெஃப்ட்ல தள்ளி விட்டுர்றோம். நீங்கலாம் வர முடியாதுப்பா அப்படிங்கிற மாரி லெஃப்ட்ல தள்ளி விட்டுட்டு, நம்ம வந்து மற்ற படங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா, இதுக்கான குரல் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பணும் பெருசா. நீங்க தேசிய விருதுகள்லயே இந்த மாதிரியான பாரபட்சம் நம்ம பல படங்கள் புறந்தள்ளப்பட்டுருச்சு போன தடவை. குறிப்பா தென்னிந்திய படங்கள் வந்து புறக்கணிக்கப்படுது. புறக்கணிக்கப்படுது. ஆமா, அப்பட்டமா புறக்கணிக்கப்படுது.